ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங்கப்பூர் vlog. இன்றைக்கி நான் உங்களுக்கு பீன்ஸ் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். 1/2 கிலோ அளவு ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதோட தலைப்பகுதியையும் வால் பகுதியும் பிச்சோம்னா 2 பக்கமும் உள்ள நார் எல்லாம் வந்துடும். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா ஃப்ரெஞ்ச் பீன்ஸையும் 2 பக்கமும் உள்ள நார் எடுத்து வச்சுக்கணும். எல்லா பீன்ஸையும் நார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பீன்ஸ் எடுத்து அதை நடுவில் 2ஆக வெட்டிக்கணும். அது மாதிரி வெட்டினா தான் பீன்ஸ் சீக்கிரமாக வேகும். இல்லைன்னா பீன்ஸு வேகிறதுக்கு நேரம் ஆகும். எல்லா ஃப்ரெஞ்ச் பீன்ஸையும் நம்மளோட சுண்டு விரல் அளவு நீளத்துக்கு வெட்டி வச்சுக்கணும். ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோன்னே அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சமையல் எண்ணெய் வேணுமோ அதை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே அதில் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே அதில் வெட்டி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை வதக்கின பிறகு அதில் ஒரு 3 கொத்து கறிவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கணும். 3 காஞ்ச மிளகா 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் சிகப்பு கலர் பச்சை மிளகா இருந்துச்சுன்னா அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா வதக்கின பிறகு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். 2 முட்டையை உடச்சி ஊற்றினோன்னே அந்த முட்டையை கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு விடணும். முட்டை வெந்த பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கணும். மஞ்சள் தூள் போட்டுட்டு மஞ்சள் தூள் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கணும். முட்டை தனித்தனியாக வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். முட்டை நல்லா தனித்தனியாக வந்த பிறகு அதில் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க பீன்ஸை தண்ணியில் கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு முட்டையும் பீன்ஸும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்ட பிறகு பீன்ஸோடு நல்லா படுற மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும். கலந்த பிறகு பீன்ஸ் வேகிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கையளவு தண்ணி எடுத்து தெளிச்சுக்கணும். தெளித்த பிறகு பீன்ஸை நல்லா வேக வைக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் இந்த பீன்ஸில் போட்டு நல்லா கலந்துக்கணும். பீன்ஸை ஒரு மூடியை போட்டு வேக வச்சோம்னா பீன்ஸு சீக்கிரமாக வெந்துடும். மூடியை திறந்து பார்த்து அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். திரும்பியும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா வேக வைக்கலாம். ஆரம்பத்தில் பீன்ஸ் வெட்டினப்போ கலர் வேறு மாதிரி இருக்கும். பீன்ஸ் வெந்த பிறகு அதோட கலர் வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கலர் மாறிட்டே நீங்கள் கரண்டியை வச்சு வெட்டி பார்த்தீங்கன்னா அது வெந்திருக்கும். ஈஸியாக வெட்டுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா பீன்ஸ் வெந்துட்டுன்னு அர்த்தம். அப்போ நம்மளோட பீன்ஸ் முட்டை பொரியல் தயார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பீன்ஸ் முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சிங்கப்பூர் vlog-ஐ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.